ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்ஸ டவுட்ஸு ப்ளஸ் குளோபல் லெவல் அப்டேட்ஸ் எல்லாம் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டது என்எஸ்டிஎல் எப்போ ப்ரோ வாங்கலாம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது ஐபிஓவில் கிடச்சவங்க நம்ம ட்ரம்போட டேரிஃப் அப்டேட்னால பயந்து மார்க்கெட் விழுவும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ ஆனால் அது பார்த்தீங்கன்னா 1300 இருக்குது. கிட்டத்தட்ட நான் எக்ஸிட் பண்ண லெவலில் 400 கிட்ட 2 நாளில் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிடுச்சு. ஆனால் என்எஸ்டிஎல் இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் அதுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா 75 டைம்ஸ் மேலே earningsல இருக்குது. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து மேலே போயிட்டா பிரச்சனை இல்லை. சடன் திடீர்னு விழுது அப்படின்னா அது பெயினிங்காக தான் இருக்கும். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன், வேல்யூஷன் 75 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் இதில் கிடச்சவங்க வச்சுக்கோங்க. இதான் என்னோட கருத்து என்எஸ்டிஎல்ல. நெக்ஸ்ட் இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஓவர்லாட்டு நிறைய பேர், நானும் அப்ளை பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. நிறைய பேருக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ லிஸ்டிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 லிஸ்டிங் ஆகுது அந்த ஷேரு. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் கேட்டிங்க அது லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணலாமா இல்லை லிஸ்டிங் அன்னைக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதோட லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா 51% மேலே இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது லிஸ்டிங் கெயின் 51% மேலே இருக்க சான்சஸ் இருக்குது. அசட்ஸ் நீ பார்க்கும்போது இவங்களோடது 231 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 504 கோடியாக குறைஞ்சிருக்குது. அதாவது முந்தின வருஷம் 576 கோடியிலேருந்து இப்போ 504 கோடியாக குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 21.41 crores 22.40 crores குறைஞ்சிருக்கு. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. 38 கோடியிலேருந்து 31 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட்ஒர்த் 100 கோடியிலேருந்து 117 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங்கும் 71 கோடியாக இருக்குது. பட் ரொம்ப மொக்க கம்பெனின்னு சொல்ல முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ப்ளஸ் ரியல் எஸ்டேட் அதுலேயும் இருக்கிறாங்க. ஹைவே பிரிட்ஜஸ், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ரோட்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 502 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் லிஸ்டிங்கே நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் லிஸ்டிங் அன்னைக்கு போய் வாங்குறதெல்லாம் அது ரிஸ்க் தான். எந்த ஐபிஓ லிஸ்டிங் அன்னைக்கு வாங்குறது ரிஸ்க் தான். ஏன்னா அதுலேருந்து மேலே போயிட்டா பிரச்சனை இல்லை. சடவுன் சப்போஸ் நீங்கள் வாங்குவீங்க, டப்புனி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் இன்னும் நிறைய ஐபிஓவில் அலாட் ஆனவங்க எக்ஸிட் பண்ணுவாங்க. பட் அது டப்புனி லிஸ்டிங் எண்ணிலேருந்து இறங்கிச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான். மார்க்கெட்டை கரெக்டாக கணிக்க முடியாது. பட் ஐபிஓலலாம் லிஸ்டிங் எண் அன்னைக்கு வாங்குறதுலாம் நம்மளோட தைரியத்தை பொறுத்து தான் இருக்குது. இதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.03 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 16.56 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.61 இருக்குது. பட் லாங் டேர்ம்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் 51% கிட்ட லிஸ்டிங் எண் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ரீசன் பார்க்கும்போது ட்ரம்பும் புத்தினும், அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல அலஸ்கா அந்த இடத்துல மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சுவலி யூக்ரைன் இஷ்யூ அது மாதிரி சில குளோபல் இஷ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தை பண்ண இருக்கிறாங்க. அலஸ்கா அப்படிங்கிற இடத்துல ஆகஸ்ட் 15 2 பேருமே மீட்டிங் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் எந்த கண்ட்ரீஸ்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலெலாம் டேரிஃப் போட்டுட்ருக்காரு. ஸோ அது இல்லாமல் ட்ரம்ப்பை பற்றி என்டிடிவியில் யூஎஸ் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதாவது ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூ பற்றி. அதாவது ட்ரம்ப் டெஸ்ட்ராயிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸுக்குமே அவர் முக்கால்வாசி டேரிஃப் போடுறாரு. பிடிச்ச கண்ட்ரீஸுக்கு கொஞ்சம் டேரிஃபு, பிடிக்காத கண்ட்ரீஸுக்கு 50%, 40%, 200% டேரிஃப் அப்படி போட்டுட்ருக்காரு. ஸோ அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஜான் ஹாப்கின்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஹேண்ட்கேவோட யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸ்டீவ் ஹேண்ட்கேல யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் டெஸ்ட்ராயிங் ஹிம்செல்ஃப். ஆக்சுவலி அவரோட அந்த டேரிஃப் டிசிஷன் எல்லாமே அப்சல்யூட்லி ரப்பிஷ் அப்படின்னு சொல்லி, ரெஸ்டிங் ஆன் சாண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்தியன் குட்ஸ் மேலே 50% டேரிஃப் இதெல்லாமே அவர் அக்செப்ட் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது இல்லாமல் அவர் சொல்கிறது மற்ற கண்ட்ரிஸ் கூட அவர் வம்பு இழுக்கிறது அமெரிக்காவுக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு, இந்த ரேர் எர்த் மினரல் சப்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சைனா எக்ஸ்போர்ட்டை குறைக்கிறாங்க. இது மெஜாரிட்டி கண்ட்ரோல் பண்ணது, இந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளையை மெஜாரிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது சைனா தான். இந்தியா இப்போ தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த டெக்னாலஜி எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இட் டேக்ஸ் டைம், அட்லீஸ்ட் 1 இயராக தான் ஆகும். ஆனால் இப்போ சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுறதுனால இப்போ என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இவங்களுக்கு Q2ல 50% ஸ்கூட்டர்ஸுக்கு தேவைப்படுறது, 3 வீலர்ஸுக்கும் 30% தேவைப்படுது. ஸோ இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்யூஷனை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 6 to 9 months இந்த சப்ளை செயினை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி
இவங்க பஜாஜ் ஆட்டோ சொல்கிறாங்க. பட் Q2 வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோ வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 50% டேரிஃப் போட்டிருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் போயிங் ஜெட்ஸை வந்து நம்ம $3.6 பில்லியன் அக்யூசிஷன் பண்ண இருந்தோம். அதாவது அந்த போயிங் ஜெட்ஸை வந்து வாங்க இருந்தோம் இந்தியா தரப்புலேருந்து $3.6 பில்லியன் வேல்யூக்கு. ஆனால் இவர் 50% டேரிஃப் போட்டதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணுறாங்க இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிசிஷனாக இருக்குது. அவங்களோட டேரிஃப் டிசிஷனால் இவங்க அதை பாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு 1399 இருக்குது லாஸ்ட் மார்க்கெட்டில் 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து 25 to 1400 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 25 ரூபா இருந்த ஸ்டாக்கு ஜஸ்ட் 5 இயர்ஸில் 1400 டச் பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி தான். ஜஸ்ட் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸில் இது வந்து 55 lakhs கொண்டு போயிருக்குது. அதாவது 1 இயரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது வந்து 55 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட மார்க்கெட் வேல்யூ 7775 கோடியாக இருக்குது இதோட மார்க்கெட் கேப்லேஷன். இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா டேட்டா சென்டர், இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். டேட்டா சென்டர் ஸ்டாக்கு, டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஃபார் பேங்கிங், ஃபின்டெக், மொபிலிட்டி, பேமெண்ட்ஸு, ஸ்மார்ட் சிட்டி செக்டரு, ஏஐ டிரைவன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் லிவரேஜ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் 5426% பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் பாஸ்ட் 1 இயர்ஸில் பார்க்கும்போது ஒரு 14% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் அந்த பங்கு கொடுத்துருக்கு. 52 ஹையாட்டு 1989 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ 1399 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் 2020 நீங்கள் அதாவது ஆகஸ்ட் 2020 25 ரூபா தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1399 இருக்குது. 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை நவி மும்பையில். இப்போ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, 350 கிளைண்ட்ஸ் இருக்குது, 14 கண்ட்ரீஸில் இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, ப்ரெசன்ஸ் இருக்குது, 27 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1460 கோடி ஆர்டர் புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 40 கோடியிலேருந்து 50 கோடி வந்து ஃபினான்ஷியலாக 26 to 27 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி சில பேர்கிட்ட இருக்கலாம் அந்த பங்கு, இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஐபிஓஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர இருக்குது. இப்போ ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரியோட ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 11 தொடங்கி ஆகஸ்ட் 13 க்ளோஸ் ஆகுது. 1540 கோடி கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பெங்களூர் பேஸ் ரீட்டைல் கோல்டு பிளாட்டினம் அந்த பிஸ்னஸில், அதாவது கோல்டு பேஸ் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் பேண்ட் 492 to 517 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகல் ரிசோர்ஸஸ் ஐபிஓ, இது வந்து ஆகஸ்ட் 12 ஓப்பன் ஆகி 14 க்ளோஸ் ஆகுது. இதோட ப்ரைஸ் பேண்ட் 96 to 102 306 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எஸ்எம்இ செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இக்கோடெக்ஸ் பப்ளிஷிங் சொல்யூஷன் 11 ஓப்பன் ஆகி 13 க்ளோஸ் ஆகுது. இதோட சைஸ் ப்ரைஸ் பேண்ட் 98 to 102 42 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரியல்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 12 ஓப்பன் ஆகி 14 க்ளோஸ் ஆகுது, 49 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. 75லேருந்து 85 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்டு. இது போக லிஸ்டிங் ஆக இருக்கிற ஸ்டாக்ஸ் நீ பார்க்கும்போது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளை பண்ணி கிடைக்கல, JSW சிமெண்ட்டு, ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ். இதில் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 12 லிஸ்ட் ஆகுது. JSW சிமெண்ட்டும் ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸும் ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. இது போக எஸ்எம்இ ஸ்பேசஸில் பார்க்கும்போது எக்ஸ்எக்ஸ் மெரைன், BLT லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாமே 11 லிஸ்ட் ஆகுது. ஆரதையா டிஸ்போசல் இண்டஸ்ட்ரீஸ், ஜோதி குளோபல் பிளாஸ்ட், பார்த் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்ஸ், பகதூர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதே நாள் தான் 11 தான் இதுவும் லிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வாலியா ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சினிமேக்ஸ் இது வந்து ஆகஸ்ட் 14 லிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இவங்க ஐடிசி அது இல்லாமல் சில ஒரு 11 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க ஜூலையில். ஐடிசியில் மட்டுமே 4 to 7 ஆக்சுவலி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் மட்டுமே அவங்க 4 to 7.50 lakh வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் வந்து 11.74 crores இருந்தது, 12.21 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐடிசியில் மட்டும். இது போக அவங்க ஆட் பண்ண ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், சிப்லா, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், ஈட் பாரி இந்தியா, HL டெக்னாலஜிஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜைடஸ் இதில் எல்லாமே பை பண்ணியிருக்கிறாங்க. இதில் பவர் கிரிட்டில் மட்டும் 65.70 lakh ஆட் பண்ணியிருக்காங்க. ICICI பேங்க்கில் 31.16 lakh ஷேர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்கா லேபரேட்டரிஸில் வந்து 7.45 lakh ஷேர் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் புதுசாக ஆட் பண்ண ஸ்டாக்ஸ், நெட்டாட்டு புதுசாக ஆட் பண்ண ஸ்டாக்ஸ்னால் மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 5.91 lakh ஷேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக கிட்டத்தட்ட 15 ஸ்டாக்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, CDSL, கோல் இந்தியா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இன்ஃபோசிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, MCX, ஸ்வராஜ் இன்ஜின், ஜைடஸ் வெல்னஸ் இதெல்லாமே அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. இவங்க ஒரு டைனமிக் ஈக்விட்டி ஸ்கீம் இன்வெஸ்டிங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
2013 May 24 லான்ச் பண்ண அந்த ஃபண்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.13 lakh crore இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 TRI அதுக்கு எகென்ஸ்டாட்டு எவால்வ் ஆகிற ஃபண்டு. ஸோ ரேப்பிடாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. சில ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து 80,000 கோடி ரினூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தெலுங்கானாவில் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்டிபிசியோட சிஎம்டி அந்த தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டியை மீட் பண்ணி இந்த குறித்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பிஆர்எஃப்எல் டெக்ஸ்டைல்ஸ் கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. போர்டு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் எப்படின்னா கோகுல்தாஸ் பிஆர்எஃப்எல் டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் 3,581 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து 40 ஈக்விட்டி ஷேர் வர அளவுக்கு பிஆர்எஃப்எல் டெக்ஸ்டைல்ஸில் ஷேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேபி அது வந்து கேஷ் ஆட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ப்ரெஸ்டீஜ் குரூப் வந்து 102 ஏக்கர்ஸ் வந்து இந்த Q1ல் அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. 20,000 கோடி அளவுக்கு வந்து ஹோம் பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சென்டம் எலக்ட்ரானிக்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் 4.5% ஸ்டேக் டைல்யூட் பண்ணியிருக்காங்க 153 கோடிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் லைஃப் வந்து மெர்ஜர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், அதாவது ஹெர்டல்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட மெர்ஜ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த மெர்ஜர் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். குறிப்பாட்டு இன்சூரன்ஸ் அண்ட் நான் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இதில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாட்டு அதாவது FPIஸ்ன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 14,422 கோடி பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையில். ஸோ அவுட்ஃப்ளோ வந்து ஜான்வரி டு ஜூன் நீ பார்க்கும்போது 30,600 கோடியாக இருக்குது. அதாவது ஜான்வரி டு ஜூனில் பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ 30,600 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் 11.8% விழுந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரிஃப் இஷ்யூ ஒரு பக்கம் இருந்தாலும் டிமாண்ட் ஐடி செக்டரில் குறையுது, ஹெட் கவுண்டும் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12 செக்டரில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, ஃபினான்ஸ், ஆட்டோ, கன்சூமர் டியூரபிள்ஸ், இப்படி ஒரு 12 செக்டரில் FIS வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. பேவ்னா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் ஸ்பிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1:10 அந்த ரேஷியோவில் தான் ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 1 வந்து ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2030 வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சராட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சைனா தான், 29 மில்லியன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் யூனியன் 9 மில்லியனு. அடுத்து 3வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் 6 மில்லியன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஜப்பான் வந்து 7 lakh ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சவுத் கொரியா வந்து 5 lakh ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1,25,500 கார்ஸ் வந்து, அதாவது பேசஞ்சர் கார் எலக்ட்ரிக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். 22.5% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரேஷியோவில் போனோன்னா நம்ம 4th லார்ஜஸ்ட் கார் எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல 2030 அட்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிசிஷன் ஒயர்ஸ் இந்தியா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 33 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட காப்பர் ராட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு ஜரோலி அப்படிங்கிற இடத்துல போடுறாங்க அடிஷ்னல் ப்ராஜெக்ட். இது வந்து ப்ரிசிஷன் ஒயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.